ஹலோ எவ்ரிவன், நம்மளோட ஃபேவரட் சீரிஸான த பாய் சீரிஸ் போன வாரத்தோட முடிஞ்சிருச்சு. அது நமக்கு ரொம்பவே கவலையை கொடுத்தாலும் உண்மையிலேயே கவலைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனல் எபிசோட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொடுக்காம ஏதோ முடிக்கணுங்கிறதுக்காண்டி சப்பையாக முடிச்ச அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையும் ரொம்பவே கவலையும் கொடுத்துருக்கு. த பாய் சீரிஸோட ஃபைனல் சீசன் ரிலீஸ் அப்போ ஆந்தோனி ஸ்டார், அதாவது நம்ம ஹோம்லேண்டர், ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அவர் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் எண்டு கேமில் கொடுத்துருக்க அளவுக்கு சிஜிஐ பேட்டில் எங்களால் கொடுக்க முடியாது. எதனால அப்படின்னா, இந்த பாய் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு ஒரு பட்ஜெட் இல்லாத ஒரு சீரிஸ். ஆமாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களால் அந்தளவுக்கு ஒரு பெரிய சிஜிஐ பேட்டில் கொடுக்க முடியாது. இருந்தாலும் எமோஷ்னலாகவும் அப்புறம் அந்த ஹோம்லேண்டர் கேரக்டரோட சைக்காலஜிக்கல் கேரக்டரையும், அது மட்டும் கிடையாது, சில சூப்பர் ஹீரோஸோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டையும் நாங்கள் அதில் காமிச்சிருக்கோமே தவிர அதிகமான சிஜிஐ ஒர்க்கு எங்களால் காட்ட முடியலை அப்படின்னு ஆந்தோனி ஸ்டார் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பார். பட்ஜெட் இல்லாதனால ஒரு பெஸ்ட்டான பேட்டில் அவங்களால கொடுக்க முடியல. அதுவே பட்ஜெட் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் பேட்டில் அளவுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸை த பாய் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க.